யார்கிட்டயும் நிலத்தை வாங்கியிருக்கோமே, அந்த பணத்தை அந்த ஏர்போர்ட்டை யூஸ் பண்ற பேசஞ்சர்ஸ் கொடுப்பாங்க. அது நம்மளுக்கு வருமானமா வரும், நம்ம அரசாங்கத்துக்கு வருமானமா வந்திருக்கும். இப்ப இந்த ஏஐக்கு கொடுத்து என்ன வருமானம் உங்களுக்கு வரப்போகுது சொல்லுங்க, புரியுதா? இப்ப நீங்க அங்க அது தவிர கோல்டன் ஷேர் வாங்குறதுக்கான வேலையும் இருந்துச்சு. அதுல நம்ம எந்த முடிவாக இருந்தாலும் பரந்தூர் ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்ப நீங்க சென்னை ஏர்போர்ட்ல மீனம்பாக்கத்துக்கு உள்ள போயிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் ஏதாவது செய்ய முடியுமா சார் சொல்லுங்க? இதெல்லாம் எங்க சார் தெரியுது உங்களுக்கு சார்? நாங்க எல்லாத்தையும் ஒன்னொன்னுத்தையும் படிச்சு ராப்பகலா படிச்சு உள்வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் செஞ்சோம். இன்னைக்கு வந்து எடுத்தோம் காத்தோன்னு இவ்வளவு பெரிய திட்டத்தை கைவிடுறது சத்தியமா சொல்றேன் பயங்கர கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் நாங்க இருக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியல எனக்குலாம். நீங்க வாங்க, வண்டியில என் கூட வாங்க. நீங்க சார் முதலமைச்சர் சொல்றாரு என் கூட வாங்க, நம்ம சுத்துவோம், சென்னை சுத்துவோம், 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போவோம் சென்னையில இருந்து. நீங்க எங்கேயாவது 5000 ஏக்கர் நீங்க அவ்வளவு தூரம் போக சொல்லுங்க சார். உங்க போன்ல கூகுள் ஆப் ஓபன் பண்ணுங்க சார், கூகுள் மேப்ஸ் ஓபன் பண்ணி பாருங்க. 5000 ஏக்கருக்கு ஒரு ஸ்கொயர் இதை போடுங்க, கூகுள் அர்த் ஓபன் பண்ணுங்க, ஒரு ஸ்கொயர் ரெடி பண்ணுங்க, அதுல தூக்கி வச்சு பாருங்க. எங்கேயாவது உங்களுக்கு கிடைக்கதான் தயவு செஞ்சு பாருங்க. இதுக்கு மேல நாங்க இதெல்லாம் பார்க்காம செஞ்சிருக்கோம். அதை தாண்டி ஒரு பக்கம் இங்க ஆவடியில அவங்க அந்த ஏர்ஸ்ட்ரிப் ஒன்று இருக்கு, இங்க தாம்பரம் ஏர்ஸ்ட்ரிப் இருக்கு. நான் சொன்ன மாதிரி கல்பாக்கத்துக்கு மேல நோ ஃபிளை ஜோன் இருக்கு. இதெல்லாம் யோசிக்காம எப்படி நாங்க பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? நாங்க ஏதோ ஓரளவுக்காவது இதெல்லாம் படிச்சிருக்கோம் சார், அதனால ஏதோ கொஞ்ச அளவுக்காவது நாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறோம். நீங்க பேசுங்க, நீங்க டிராப் பண்ணுங்க, பரவாயில்ல. ஏன் டிராப் பண்ணு சொல்லுங்க, இதை சரியான டெக்னிக்கல் ரீசன் சொல்லுங்க. இது ஏன் டிராப் பண்ணும்? இன்னைக்கு முதலமைச்சர் அங்க போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டா டிராப் பண்றாரு. இதுதான் அரசியலா? இதுதான் ஒரு அரசாங்கத்துல ஒரு முதலமைச்சருக்கு இது சரியானதா? அவர் தயவு செய்து, நான் இவ்வளவு தூரம் நான் எந்த அரசியலும் இல்லாம சொல்றேன் சார், ஒரு தமிழ்நாட்டின் குடிமகனா சொல்றேன். பல நாடுகளுக்கு போய் பல இடத்துலயும் பார்த்து, பல இடத்துல இந்த அண்டை மாநிலத்தோட பெங்களூர் எல்லாம் பார்த்து இவ்வளவு இருக்க இவங்க இன்னைக்கு இவ்வளவு பண்ணிருக்காங்களே, நம்மளால பண்ண முடியலன்னு அந்த ஆதங்கத்தோட பேசுறேன் சார். நாம 3வது இடத்துல இருந்தோம். எங்க இருந்துச்சு பெங்களூரும் இதுவும் ஹைதராபாடும்? இன்னைக்கு நாம கொல்கத்தா கிட்ட 5வது இடத்துக்கும் 6வது இடத்துக்கும் போட்டி போட்டுட்டு இருக்கோம். நான் தப்புன்னு சொல்ல, எல்லாரும் வளரணும். ஆனா எப்படி சார் இது? நம்ம இந்தியாவின் நம்பர் 1 பொருளாதாரம் சார். 13 வளர்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு $1 trillion நாங்க சொன்னோம். இப்ப நாங்க 1 trillion சொன்னதுக்காக 1.5 trillion சொல்றீங்க. சொல்லுங்க எப்படி சார் வரும் 1.5 trillion உங்களுக்கு கனெக்டிவிட்டி இல்லாம? டைரக்ட் கனெக்டிவிட்டி வேணும் சார். 2 parallel runway 4000 meters இல்லாம, கோட் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ் இல்லாம, லார்ஜ் ஏர்கிராஃப்ட்ஸ் இல்லாம, பேசஞ்சர் ஒரு மணி நேரத்துக்கும் 15000 பேர் வந்துட்டு போகணும் சார். ஒரு மணி நேரத்துக்கு சட்டு ஃபிளைட்ஸ் வந்துட்டு போகணும். 15000 பேர் ஒரு குறிப்பிட்ட அவருக்குள்ள வந்துட்டு போகணும். அந்த ஸ்பீட்ல லாங் டிஸ்டன்ஸ் வேணும் உங்களுக்கு. இன்னைக்கே ஒரு 747 இன்னைக்கு தமிழ்நாட்டில் மீனம்பாக்கத்தில் இறங்கணும்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி நாள் சொல்லணும், முன்னாடி நாள் ஏர்போர்ட் அதாரிட்டிக்கு சொல்லணும், இந்த மாதிரி பெரிய ஃபுல்லி லோடு 747 வருது கார்கோட அப்படின்னு அவங்க சொல்லி அதுக்கப்புறம் தான் இறக்க முடியும். அந்த ரெகுலேஷன்லாம் பாருங்க. ஏன்னா அவங்க அதுக்கு கேட்பாங்க. இல்ல அவ்வளவுதான் இருக்கு வசதி, சரிங்களா? ஆனா ஃபுல்லி லோடட் ஃபியூச்சர் ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் இறங்கணும், லார்ஜ் டிரான்சிட் நடக்கணும். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா சான் பிரான்சிஸ்கோ பறக்கணும் சார் நம்ம பசங்க. இங்கேருந்து சிலிகான் வேலையை கலெக்ட் பண்ண வேணாமா? சென்னை ஏசியா சிலிகான் வேலையா மாதிரி இங்கேருந்து அங்க இருக்கிற சிலிகான் வேலையோட கனெக்ட் பண்ண வேணாம். நம்மளால தானே சார் அங்க இருக்காங்க. டைரக்ட் ஃபிளைட் இங்கேருந்து பெங்களூர் போய் எதுக்கு எடுக்கணும்? நான் இங்கேருந்து எதுக்கு ஹைதராபாத் போய் எடுக்கணும்? அவங்க நம்ம ஊர் சார். இதுதான் சார் டிரான்சிட் ஆப். இது இன்னொரு முக்கியமானது, ஒரு இவ்வளவு பெரிய ஏர்போர்ட் வரும்போது ஒரு MRO வந்துருக்கணும் பக்கத்துல, இல்லையா? அவங்களுக்கு வந்துச்சுன்னா பெரிய ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் அவங்க அங்கே சர்வீசிங்கும் அவங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா சட்டு அந்த வேலையை நடக்கும். இன்னும் ஏர்கிராஃப்ட்ஸ் வரும். இன்ஃபேக்ட் ஒரு ஹப்பா இருக்கணும், நம்ம ஏர்லைன்ஸோட ஹப்பா இருக்கணும். இது ஏர் இந்தியாவோட ஹப்பாவோ இல்ல இண்டிகோட பெரிய ஹப்பாவோ இது இருக்கணும். அதற்கு இடம் வேணும். ஃபியூச்சர் ட்ரோன் போர்ட்டையும் சேர்த்து அங்க டிசைன் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க. சார் அது எனக்கு தெரிஞ்சு பரந்தூர்லயே இருக்கும். உண்மையா படித்த இளைஞர்கள், படித்தவர்கள், பெரிய லெவல்ல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அங்க கொஞ்சம் ஃபார்வர்ட் திங்கிங்கா இருக்க யாரா கேட்டாலும் நாட்டுக்காக இந்த விஷயத்துக்காக இவ்வளவு பெரிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட வளர்ச்சியே தொய்வடையுது அப்படின்ற வருத்தம் அந்த மக்களுக்கு நிச்சயமா இருக்குது. நீங்க யாரோ தேடி போய் இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா நாங்க என்ன பண்றது? நீங்க அப்படியே திரும்பி பரந்தூர் பக்கத்துல இருக்க கிராமத்துல தயவுசெய்து எடுங்க, இந்த பக்கம் சென்னையில இருக்கவங்க கிட்ட எடுங்க, படித்த இளைஞர்கிட்ட எடுங்க, என்கிட்ட வேணாம் சார். தயவு செய்து டிவிக்கு கொடி போட்டுட்டு போற
போற பசங்கிட்டே கேளுங்க, நியாயமா தயவு செஞ்சு சொல்லுங்க, இந்த திட்டம் கைவிடப்படுவது சரியா இல்லையான்னு கேளுங்க. பொருளாதாரம் வளர்ச்சி உட்கட்டமைப்புன்னு பேசும்போது 8 வழிச்சாலையை திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்த்தது எதிர்க்கல சார். தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. 8 வழிச்சாலையை பொறுத்த வரைக்கும் எங்க ஸ்டாண்ட் ரொம்ப கிளியர். ஏற்கனவே சென்னையில இருந்து சேலத்துக்கு போறது, நம்ம கள்ளக்குறிச்சி அந்த சைட்ல போற அந்த அதுவே இன்னும் கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. அதை முதல்ல முடிங்க. அது 4 வழிச்சாலையா இருக்கு. அதோட கெப்பாசிட்டி ஒரு சாலைக்கு இவ்வளவு கெப்பாசிட்டின்னு இருக்கு. அந்த யூனிட் சொல்லுவாங்க, நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் போற யூனிட், சரிங்களா? அந்த யூனிட் ரீச் ஆகலாங்க. இப்ப நம்மளுக்கு இங்க சொல்றோமே இவ்வளவு பேசஞ்சர் கெப்பாசிட்டி இத்தனை வருஷத்துல ரீச் ஆக போகுது, அங்க ரீச் ஆகல. இன்னைக்கு வரைக்கும் ஸ்மூத் சைலிங்கா தான் இருக்கு. இப்ப நீங்க சேலம் போனீங்கன்னா டிராபிக் ஜாம் ஆகுதா? இல்ல மீனம்பாக்கத்து போனீங்கன்னா டிராபிக் ஜாம் ஆகுதா? ஏர்கிராப்டே டிராபிக் ஜாம் ஆகுதா? ஏர்கிராப்ட் டிலே ஆகுதா? சில பேர் மும்பை ஏர்கிராப்ட் பண்ணலையா? மும்பைல எவ்வளவு ஏர் டிராபிக் கன்ஜெக்ஷன் இருக்கு தெரியுமா? புரியுதா? அந்த கன்ஜெக்ஷன் அங்க இல்ல. அப்ப தேவை எழும்புறதுக்கு முன்னாடி நீங்க அது திட்டம் போட்டீங்க, பரவாயில்ல, திட்டம் கூட போட்டுக்காங்க. அங்க இருக்கிற மக்களை சரி செஞ்சுட்டு அவங்களுக்கு அமைதிப்படுத்திட்டு நீங்க பண்ணுங்கன்னு தான் சொன்னமே தவிர டிராப் பண்ணுங்க சொல்லவே இல்லை. நீங்க ஏத்து பாருங்க. நல்லா ஒரு 100 நாள்ல 1 லட்சம் கோடி எங்க வந்துச்சு, எந்த ஆட்சினால வந்துச்சுன்னு மட்டும் அவங்க சொல்லாம விட்டாங்க. 100 நாள்ல 1 லட்சம் கோடி வந்ததுக்கான காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் எனும் மாமனிதர். அவர் திராவிட நாயகன், திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் பேசி வைத்த திட்டங்களை இவர்கள் என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். அதை நான் வந்து கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன் சார். நிச்சயமா செஞ்சிருக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற நிலைமையில, ஏன்னா இப்போ சீஃப் மினிஸ்டர் இவ்வளவு நம்பர் 1 சீஃப் மினிஸ்டர் அங்க இல்ல, தமிழ்நாட்டுல இல்ல. இப்ப இந்த மாதிரி திட்டங்கள்லாம் டிராப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பக்கத்து மாநிலம் இந்நேரத்துக்கு ஸ்வீட் எடுத்து கொண்டாடிட்டு இருப்பாங்க. நீங்க சொல்றீங்களா ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறது பரந்தூர்ல கிடையாது. அதெல்லாம் ஆந்திராலையும் இதுல கர்நாடகாலையும் கொண்டாடிட்டு இருப்பாங்க. நீங்க நல்லா எடுத்து பாருங்க. அங்க பாருங்க, இன்னும் நிறைய பேர் கொண்டாடுவாங்க. தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சியில இது ஒரு பெரிய பின்னடைவு. சரி, இப்ப இதுவும் போயிடுச்சு, இனிமே நாங்க அதையும் பேசலான்னு ஊரா போய் பேசி எங்களுக்கு தெரியும் சார். தொண்டை தண்ணி கத்திருக்கேன் சார் நானு. இந்த திட்டங்கள்லாம் வருது, இவ்வளவு திட்டங்கள் வருது, இவ்வளவு திட்டம் சொல்லி தானே இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தோம். இன்னைக்கு அதுவே எனக்கு பயமா இருக்கு. இவ்வளவு கனெக்டிவிட்டி சொல்லி தான் நாங்க அவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தோம். இன்னைக்கு அந்த கனெக்டிவிட்டியே போயிடுச்சாரா, நாங்க என்ன பண்ணுவோம்னு எல்லாரும் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? நாங்க 41% சார், 41% எலக்ட்ரானிக்ஸ் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம சென்னை சுத்தில இருந்து போகுது சார். இது இப்ப இந்த எக்ஸ்போர்ட் இவங்க எல்லாம் இப்பவே அவங்க வந்து பெங்களூர்ல வந்துட்டு இருக்காங்க. பெங்களூர்ல இருந்து யூஎஸ்ல இருந்து பெங்களூர் வந்து, யூஎஸ்ல இருந்து ஹைதராபாத் வந்து இங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சீக்கிரமா நீங்க நேரில் வந்துடலாம், சீக்கிரம் நேரில் வந்தாலும் பேசி நாங்க போட்டு வந்திருக்கோம். இப்ப இன்னைக்கு இல்லடா இது இப்போதைக்கு வரப்போறது இல்லை அப்படின்னா, கனெக்டிவிட்டியே இல்லாத ஊருக்கு எப்படி வருவாங்க? நீங்க ஒரு ஊருக்கு பொண்ணு கொடுக்க போனீங்கன்னா கூட கிராமத்தை சொல்லுவாங்க, அந்த ஊருக்கு பஸ்ஸே இல்லடான்னு. கேட்டுறீங்களா இல்லையா? இது கிராமப்புறத்துல ஒரு ஊருக்கு போறதுல பொண்ணு கொடுக்கறதுக்கு வந்து பஸ்ஸே இல்லைன்னு சொல்ற மாதிரி தான் இது வந்து ஏர் பஸ்ஸே இல்லடா அப்படின்ற மாதிரி தான் இது. இந்த ஊருக்கு வந்து தொழில்துறையில அந்த டெர்மினாலஜில நீங்க சொல்லணும்னா பஸ்ஸே இல்லைன்னு சொல்றோம், ஏர் பஸ்ஸே இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு புரியல? பரந்தூர் இடம் தான் சரியான 2வது விமான நிலையத்துக்கான இடமா இருக்கும்னு தேர்வு செய்து விருதியா விண்ணப்பிச்சதெல்லாம் திமுக தான். ஆனா இந்த இடம் தேர்வு செய்யும் போது பரந்தூர் இடத்துல தேர்வு செய்யக்கூடாதுன்னு திமுக தடுத்ததா? அதிமுக இருக்கும்போது சார் அது ஏதாவது சமூக வேலைதளத்துல ஏதாவது போட்டுருங்க. அப்புறம் எதுக்கு நாங்க 5 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த இடத்த கொண்டு வந்து வச்சு திருப்பி அந்த இடத்துல இவ்வளவு கிளியரன்ஸ் வாங்கி மக்களிடம் 3 அமைச்சர்களை அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு இவ்வளவு திட்டங்களை கொடுத்து வீடை கட்டி கொடுத்து இடத்த கொடுத்து வீடை கொடுத்து அதை கட்டியும் கொடுத்து வீடு மட்டும் இல்ல, பள்ளிக்கூடம், அதுக்கு தேவையான ஹாஸ்பிட்டல் எல்லாம் கிராமத்தையே ரீக்ரியேட் பண்ணிருக்கோம் சார். ஒட்டுமொத்த கிராமத்தையே ரீக்ரியேட் பண்ணிருக்கோம். அதை தவிர காம்பன்சேஷன் கொடுத்துருக்கோம், அதை தவிர வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம். இவ்வளவும் வாங்கி அந்த மக்கள் வந்து இன்று வந்து இவர் போய் சொல்லிட்டாரு அவரோட ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்றோன்றதுக்காக இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட வளர்ச்சி வந்து விழுந்து போகுதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அது வந்து நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், தயவு செஞ்சு முதலமைச்சர் இதை பார்த்துட்டு இருந்தாருன்னா அவர் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். தொழில் வளர்ச்சியை நாங்க எந்த காலத்திலும் அரசியலாக்க விரும்பவே இல்லை. இதுதான் மாண்புமிகு திராவிட நாயகன் மு.க. ஸ்டாலின் அவர்களின் நிலைப்பாடு. என்னோட தனிப்பட்ட நிலைப்பாடும் அதே தான். நான் ஆரம்பத்திலே தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த திட்டத்தை உங்களால முடிஞ்சா தயவு செஞ்சு எல்லா ஆபீசர்ஸையும் தனியா 1 to 1 உட்கார வச்சு அவங்களோட ரிவ்யூ கேளுங்க. அப்போ உங்களுக்கு உண்மை தெரியும். அததான் சொல்றேன். இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணினாலே உங்களுக்கு 30க்குள்ள நீங்க கட்டி முடிக்க முடியாது. 30 நாள்ல உங்களுக்கு வந்து இங்க முடிஞ்சிடும். சரிங்களா? 30 கட்டி முடிச்சோன்னு வச்சுக்கலாம். நம்ம இப்ப இருக்கிறதுலே நம்ம கண்டினியூ பண்ணா கூட நான் சொன்ன 20 வருஷம் தான் எனக்கு கிடைக்குது. அந்த ஸ்பீட்ல போனாலே இப்ப நீங்க திருப்பி ஆரம்பிச்சீங்கன்னா நாங்க 2021ல வந்து நாங்க செட் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி இவ்வளவு தூரம் கிளியரன்ஸ் எல்லாம் வாங்கி ஒன்றிய அரசு வாங்குது. 24ல தான் ஃபர்ஸ்ட் கிளியரன்ஸ் எல்லாம் வந்துச்சு. 25ல எல்லாம் ஆல் கிளியர் எல்லாம் வந்துச்சு. எல்லாம்
அப்புறம் டிபிஆர் போடணும், நிறைய இஷ்யூஸ் இருக்கு. டிஎஃப்ஆர் வாங்கணும், டிபிஆர் போடணும். ஒரு படிப்படியா போகணும். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஒரு கிளியரன்ஸ் தனியாக இருக்கணும், என்வாரன்மெண்ட் கிளியரன்ஸ் தனியாக ஒன்று வாங்கணும். இது நிறைய இஷ்யூஸ் இருக்குது, சாதாரண விஷயம் கிடையாது. அப்புறம் டிஃபென்ஸ் கிட்ட கிளியரன்ஸ் வாங்கணும், இப்படி நிறைய இருக்கு. அதெல்லாம் படிப்படியா போகிறது திருப்பி 3 வருஷம் ஆயிடும். அப்ப அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகும். இனி இப்ப இந்த நான் இன்னும் சொல்றேன், நீங்க அவங்களால முடியும்னா வேற இடம் எங்களுக்கே கண்ணுக்கே தெரியாம எங்கேயோ ஒரு இடம் இருக்குது, 5-6 ஏக்கர் அவங்களுக்கு அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுற இடம் இருக்குன்னா தயவு செஞ்சு அதையாவது நீங்க எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியும் எடுத்து நீங்க பண்ணுங்க. அப்ப அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்லுவீங்க? புதுசா எடுக்கிற இடத்துல அங்க மக்களே இல்லாத இடத்துல எடுப்பீங்களா? கடல்ல தான் போய் எடுக்கணும். நீங்க கடல்ல போய் எடுத்தா கூட எங்க மீனவ நண்பர்கள் உங்களை விட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்றீங்க, எவ்வளவு பெரிய பாதிப்பு அது ஏற்படுத்துன்னு அவங்களுக்கு தெரியும். எதுங்க எதுங்க 2036ல 1.5 ட்ரில்லியன் எக்கனாமின்னு மேனிஃபெஸ்டோ சொன்னாங்க. பட் இங்க பரந்தூர் விமானத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய முரண்பாடா இருக்கு. இது எந்த மாதிரியான பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தும்? இதே சமயம் ஆந்திரால குப்பம் அண்ட் மத்த ஏற்படும். இதான் சொல்லிட்டு இருக்கேன். நாம 1.5 ட்ரில்லியன் நாங்க ஒன்னு சொன்னனால 1.5 சொன்னாங்க அவங்க. அப்ப அதற்கேற்ப எக்ஸ்ட்ரா கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். ஆந்திரால நாங்க இப்ப தமிழ்நாட்டுல பரந்தூரும் ஹொசூரும் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். ஹொசூருக்கு இவ்வளவு பேச்சு பேசினாங்க. இன்னைக்கு ஹொசூர் பக்கத்துல அங்க குப்பம் ஆரம்பிச்சாங்க. பெங்களூர் 2வது ஏர்போர்ட் ஆரம்பிக்குது சார். பெங்களூர் 2வது அவங்க 2வது இடத்துக்கு பேச ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு டி.கே. சிவகுமார் சார் எடுத்துட்டாரு, அவர் சிஎம் எடுத்துட்டாரு. அடுத்து இவரு ஏற்கனவே பேசிருக்காரு. வைஜாக் அவ்வளவு பெருசா கட்டிட்டாங்க. இவங்க ஒண்ணு கட்டி ஏற்கனவே இருக்கிற ஏர்போர்ட்ஸையே நவீனமயமாக்கி இன்னும் பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காங்க. புதிய விமான நிலையங்களும் வந்துகிட்டு இருக்கு. அப்ப போட்டி எங்க போகும்? விமான நிலையம் வந்துச்சுன்னா கனெக்டிவிட்டி ஈஸி. வர தொழிலாளர்களுக்கு, தொழில் முதலீட்டாளர்களுக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸி.